என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும். என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதமான ஒரு தேசத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம் தேசத்திற்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான வளங்களுக்காகவும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்முடைய தேசத்தை அருமையாய் ஆசீர்வாதமாய் நடத்தி இத்தனை ஆண்டு காலம் ஒரு சுதந்திரமான ஒரு இந்தியாவாக, அந்த சுதந்திர இந்தியாவிலே நாம் வாழ ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்தார். ஆண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுதந்திர தினத்தன்று உங்களோடு ஒரு சிறப்பான செய்தியை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன, அதாவது சுதந்திரமான நிலையிலே நிலை கொண்டிருங்கள். சுதந்திரமான நிலைமையை நாம் காத்து கொள்ள வேண்டும், அதிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த சுதந்திர இந்தியாவிலே தேவன் நம்மை வைத்திருப்பது நல்லது. ஆனால் தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது. அந்த சுதந்திரம் பெற்ற தேசத்தில் நீங்களும் நானும் வாழ்வதனால தான் பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது மீண்டுமாக நம்முடைய தேசம் ஒரு அடிமைத்தனத்திற்குள் செல்லுகிறதோ என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. காரணம், ஒவ்வொரு சுதந்திரங்களும், மத சுதந்திரம் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. இன்றைக்கு நிறைய சுதந்திரங்களை நம்முடைய தேசத்தில் நம்ம இழக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் மீண்டுமாக தேவன் நம்முடைய தேசத்தில் மெய்யான விடுதலையை ஜனங்கள் மத்தியில் தர வேண்டும். தேசம் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்றிருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் என்றால் நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சுதந்திரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது இந்த சுதந்திரத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தன்று ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் படிக்கிறேன். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை இவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். இங்கு வாசிக்கிறோம், நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை. நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம், அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கிவிட்டார் அப்படின்னா நமக்குள்ளாகவும் அந்த சுதந்திரம் இருக்கணும். நான் இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து ஒரே இரவில், சரீர பிரகாரமாக ஒரே இரவிலே விடுதலை பெற்று வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் வனாந்திரத்துக்கு வந்தவர்கள், அவர்கள் 40 ஆண்டுகளானது கானானுக்குள் போவதற்கு. அவர்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள், பல இடங்களுக்கு சென்றார்கள். ஆனால் அவர்கள் மனதிலே அந்த எகிப்து அவர்களை விட்டு போகவில்லை. அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம், நம்மளை அடிமைப்படுத்தினவங்களை நம்மளை விட்டு போயிடலாம். ஆனால் நமக்குள் வசிக்கிற அடிமைத்தனம் இது ரொம்ப ஆபத்தானது. நமக்குள்ள அந்த சுதந்திரத்தை இன்னும் நம்ம பெறாமல் வாழ்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சுதந்திர இந்தியாவில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் பல பாவங்களுக்கு அடிமையாக வாழலாம். பலவிதமான சாபங்களோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். பல கட்டுகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் படிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்கள். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தவங்க, அவங்க ஜீவ காலமெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது ஆண்டவருடைய நோக்கம். அதனால தான் இயேசு, அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்தது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நம்மை மீட்பதற்காக அவர் வந்தார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா?
மரண பயத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அடிமைத்தனத்தோட போராடி கொண்டு இருப்பீர்கள் என்றால், உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு சுதந்திரம் இல்லை, நான் ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் நான் வாழ்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு உண்மையாக மனம் திரும்பினா அவர் நம்மை மன்னிப்பார், விடுவிப்பார். அந்த பாவத்தை திரும்ப செய்யாதபடி அதை மேற்கொள்ளவும் நமக்கு பலன் கொடுப்பார். இரண்டாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம், இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரத்தில் நிலை கொண்டிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது சுதந்திரத்தில் நிலை கொண்டிருப்போம். நம்ம பல நேரங்களில் திரும்ப பாவம் செய்து திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளே போய் நம்முடைய சுதந்திரத்தை இழந்து விடுகிறோம். ஒன்று, சுதந்திரமே கிடைக்காத ஒரு நிலை. இரண்டாவது, கிடைத்த சுதந்திரத்தை இழக்கின்ற ஒரு பரிதாப நிலை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. நம்ம எத்தனை நேரம் ஆண்டவர் விடுதலையாக்கின பின்பு திரும்ப பாவத்தில் விழுந்து சுதந்திரத்தை இழந்து அடிமையாய் வாழ்கிறோம். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று 2 பேதுரு 2:19 வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விடுதலை பெற்ற பின்பு, ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு மீண்டும் உங்கள் பழைய பாவ வாழ்க்கை தலை தூக்கி நீங்கள் விழலாம், விழுந்திருக்கலாம், சறுக்கி இருக்கலாம், உங்கள் சுதந்திரத்தை இழந்திருக்கலாம். ஒருவேளை ஐயோ என் வாழ்க்கையில் திரும்ப அந்த தப்பு வந்துருச்சே, திரும்ப அந்த தவறை நான் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். நான் சொன்னேன் முதல் குறிப்பில், எகிப்திலிருந்து சரீர பிரகாரமாக வெளியே வந்தாலும் மனதிலே அவர்களுக்குள் எகிப்து இருந்ததுன்னு சொன்னேன். அவங்க கானானுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள், 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்துக்கு போவோன்னு சொல்கிற ஒரு கூட்டம் திரும்ப எகிப்துக்கு போகலாம், பார்வோனுடைய பலத்தினால பலக்க போகலாம், எகிப்தினுடைய நிழலில் ஒதுங்க போகலான்னு சொல்லி கானானுக்குள்ளே போனவங்க எகிப்து ஆசைப்படுறாங்க. பாருங்கள், இவ்வளவு ஒரு வேதனையான காரியம். கேட்டுக்கொண்டிருக்கிறார் கருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த எகிப்து வேண்டாம். உங்கள் வாழ்க்கையோடு போராடுகிற எகிப்து, ஒருவேளை நீங்கள் சுதந்திரத்தை திரும்ப இழந்து அதை காப்பாற்றலைன்னா, அந்த சுதந்திரத்தை நீங்கள் காத்து கொள்ளலைன்னா மறுபடியுமாக உங்கள் வாழ்க்கையிலே அந்த வீழ்ச்சி வரலாம், அல்லது திரும்ப அடிமைத்தனம் வரலாம். இந்த சுதந்திரத்தில் நிலை கொண்டிருங்கள், அந்த சுதந்திரத்தை காத்து கொள்ளுங்கள். முதலாவது சொன்னேன், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, சுதந்திரத்தில் நிலை கொண்டிருப்போம், காத்து கொள்வோம். மூன்றாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16:23, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இயேசு ரட்சிக்கிறவர், இதை சொல்ல வேண்டும். அதாவது அந்த சுதந்திரத்தை, விடுதலையை கொடுத்தவர் இயேசுதான். அதை அனுபவித்த நீங்களும் நானும் மூணாவது சுதந்திரத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை நம்ம கவனிக்கணும். சுதந்திரத்தை அறிவிக்கணும். சுதந்திர இந்தியாவில் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இந்த மத சுதந்திரத்தை தந்திருக்கிறார். ஒருவேளை சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் சட்டத்தை மீறி தவறான முறையில் இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பல எதிர்ப்புகளை நமக்கு காண்பித்தாலும், தேவனுடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தோடு கலந்தது தான் சுவிசேஷ ஊழியம். யாரும் இதை பிரிக்க முடியாது. சபையையும் சுவிசேஷ ஊழியத்தையும் பிரிக்க முடியாது. அதே போல் ஒரு தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷனையும் சுவிசேஷத்தையும் நற்செய்தி சொல்வதையும் பிரிக்க முடியாது. காரணம், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சம்பிரதாயம் உண்டு, அல்லது ஒரு கோட்பாடு உண்டு, ஒரு சட்டம் உண்டு. கிறிஸ்தவத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய சட்டம் என்ன தெரியுமா? இது கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அதாவது இயேசுவை அறிவித்து தான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அப்போது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பேச வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? 1 கொரிந்தியர் 9:16 அதை தான் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை நான் அறிந்திருந்து பிரசங்கித்திருந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று வாசிக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்லுங்க, அறிவியுங்க. எங்கே போனாலும் சரி, முதல்ல வாழ்க்கையில் காட்டுங்க. அடுத்து உங்ககிட்ட பேசுனாங்கன்னா இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை நீங்கள் அறிவியுங்க, இயேசுவை நீங்கள் பேசுங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானம் பண்ணுங்க. சுதந்திரத்தை அடைந்து கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். 2வது, சுதந்திரத்தில் நிலை கொண்டிருப்போம், அதை காத்து கொள்வோம். 3வது, சுதந்திரத்தை மற்றவர்களுக்கும் அறிவிப்போம். விழுந்து கிடக்கிற அல்லது சுதந்திரத்தை இழந்து தவிக்கிறவர்களுக்கு இந்த சுதந்திரத்தை இயேசு தருவார் என்பதை நற்செய்தியாக நீங்களும் நானும் சொல்ல அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சுதந்திர நாள் அன்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நானும் கூட இந்த வார்த்தையின்படி முதல்ல எனக்கு அந்த விடுதலையை தாங்க, சுதந்திரத்தை தாங்க. 2வது, கிடைத்த சுதந்திரத்தை நான் காத்துக்கொள்ளணும். 3வது, நான் கிடைத்த சுதந்திரத்தை மற்றவர்களுக்கும் அறிவிக்கணும். அவங்களையும் குழியிலிருந்து நான் எடுத்து அவங்களையும் நான் தூக்கி விடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ளங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம், ஆனால் அந்த சுதந்திரத்தை எங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டோம். தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவும் சுதந்திரத்தை காத்து கொள்ளவும் நாங்கள் பெற்ற சுதந்திரத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்வோம். கலாத்தியர் 5:13 வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஜூலை மாதம் தேடி வந்தவர்களை தேடி செல்வோம் 2025 என்ற தலைப்பிலே நாம் வட இந்திய சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்க தேவன் கிருபை செய்தார். தேவனுடைய கிருபையினால் சுமார் 3,40,000 பேரை சந்திக்கவும் கைப்பிரதிகளை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஜெபித்து கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ. ஐயா, இது எப்படி நீங்கள் செய்யலாம்? ஒருவேளை கடவுளுடைய பணியை செய்கிறதுக்கு இதுக்கு சட்டம் சாதகமோ பாதகமோ, செய்யாவிட்டால் நமக்கு ஐயோ. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இரத்தத்திலும் இது ஓட வேண்டும். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு மத சட்டம் உண்டல்லவா? கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு சட்டம் என்னவென்றால், நான் அறிந்த இயேசுவை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டும். நான் பார்த்த, நான் அனுபவித்த இந்த இயேசுவை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டும். இது மதம் மாற்றுவதல்ல, இது நாம் செய்ய வேண்டிய பணி என்பதை மறந்துடக்கூடாது. அந்த வரிசையிலே இந்த மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் பார்வையற்றோரை நாம் சந்திக்க போகிறோம். மனக்கண்களை திறப்போம் என்ற தலைப்பிலே பார்வையற்றோரை நாம் சந்திக்க போகிறோம். அவர்களுக்கு சுவிசேஷ கைப்பிரதிகளையும் கொடுக்க போகிறோம். பிரெய்லி மெத்தடில் நம்ம அந்த கைப்பிரதி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எனவே இதில் வாலண்டியர்ஸாக நீங்கள் இணையலாம். அல்லது கைப்பிரதி வேண்டும், எனக்கு தெரிந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க, நான் கைப்பிரதி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ட்ரைனிங் வச்சுருக்கிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் ஒரு ஜூமில் ஒரு ட்ரைனிங் வச்சுருக்கிறோம். நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கீழே காண்கிற ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க. அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி இதை குறித்து நீங்கள் விவரம் அறிந்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு கைப்பிரதி வேணால் அறிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இந்த ட்ரைனிங்கில் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். நீங்கள் ஃபோனில் கேட்டால் உங்களுக்கு அந்த ஜூம் ஐடியை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் தொடர்பில் இருக்கலாம். 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு நபரை சந்தித்து அவருக்கு சுவிசேஷம் சொல்ல பிரயாசப்படுங்கள். மேற்கொண்டு ஃபோனில் நாங்கள் மற்ற டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். அதிகமாக எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் கைப்பிரதி கொடுக்கணும், நம்ம நிறைய பேரை சந்திக்கணும். ஒரு நாள் அவர்களை அநேகருக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய போகிறோம். எனவே இந்த ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அதிகமாக டெய்லி இன்னையிலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இதற்காக ஜெபிக்க அன்போடு உங்களை அழைக்கிறேன். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.